பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ரிபப்ளிக் டே. உண்மையாகவே ஒரு குடியுரிமை கிடைத்த ஒரு நாள். இந்தியா தேசம் முழுவதும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சால்வேஷன் டிவி சார்பாகவும் எஸ்தர் திருச்சபை சார்பாகவும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருடைய குடியுரிமையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த நாளில் காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்காது. ஏனென்றால் இன்று மாலை சபை மக்கள் எல்லாருக்கும் நான் அழைப்பு கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock கண்டிப்பாக வாருங்கள். 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக சில காரியங்கள் செய்ய போகிறோம். அதனால் இன்றைக்கி காலையில் நடக்க இருந்த அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்காது. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஈவினிங் 6 o'clock சபை மக்கள் எல்லாரும் குடும்பமாக எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். நிச்சயமாகவே இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக கர்த்தர் நம்மளுக்கு மாற்றுவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை ரூத் சரித்திர புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டியின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நான் விசுவாசிக்கிறேன், உன் செய்கைக்கு தக்க பலன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பலனை கர்த்தர் இந்த நாளிலே தருவார். சும்மா பலன் வராது, உழைச்சாதான் பலன் வரும். சரியா? ஓடி ஓடி உழைங்க, சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அப்படியே உட்காந்துருந்தாலும் நடக்காது. உன் செய்கைக்கு தக்க பலன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீ என்ன நன்மை விதைச்சா நன்மை அறுப்பீர்கள். ரூத்தோட வாழ்க்கையில் அவன் நன்மையை செய்தாள். ஆமென். அவள் உழைச்சாள், சும்மாலாம் வரல. அல்லேலூயா. அவள் பிரயாசப்பட்டாள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியத்திற்கு நிச்சயமாக பலனை கர்த்தர் தருவார். நீங்கள் என்னென்னலாம் வேலை செய்கிறீர்களோ, என்னென்னலாம் ஊழியம் செய்கிறீர்களோ, என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக தருவார். அதனால் இந்த நாளில் சும்மா இருக்காதீங்க, உழைத்து பாருங்கள். நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவருக்கு தான் உலகம் முழுவதும் இருக்கிற இந்தியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் எங்கள் தேசம் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ரிபப்ளிக் டேவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளை கத்தாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தில் நன்மையை காண செய்யுங்க. எங்கள் தேசத்தில் கத்தாவே அந்த தேவனுடைய கரம் தொடவிடமா ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் உங்களுடைய பாதத்தில் நிற்கிறோம். அன்றைய கத்தாவை பிரசிடென்ட்டுக்காய் சோத்திரிக்கிறோம், பிரைம் மினிஸ்டருக்காய் சோத்திரிக்கிறோம். அன்றைய கத்தை எல்லா MP MLAஸ்க்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கத்த ஜட்ஜஸ்க்காய் நன்றி, எல்லா லாயர்ஸ்க்காய் நன்றி, எல்லா IPS IAS அதிகாரிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய எல்லா கலெக்டர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லார் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். அன்றைய தாவே என் தேவன், அன்றைய தாவே ஒவ்வொருவரும் இங்கே தாவே எங்கள் தேசத்தை நேர் வழியில் நடத்துவதற்கும் செம்மையான பாதையில் கொண்டு செல்வதற்கும் உதவி செய்வீராக. எங்கள் தேசத்தில் தாவே இந்த வருஷம் ஆண்டவரை நன்மைகளை காண செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கும் என்றால் அதை ஆண்டவரை தயவு செய்து மன்னிப்பீராக. மன்னிங்க ஆண்டவரை. அன்றைய தாவும் விருப்பமில்லாத காரியங்கள், உண்மை கோபப்படுத்துகிற காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அதை செய்யாதபடி ஆண்டவரே தலைவருடைய இருத்தில் கிரியேச்சு விடுமா ஜெபிக்கிறேன். நல்ல யோசிப்புகளை எங்கள் தேசத்தில் உருவாக்குங்க. நல்ல தானியல்களை எங்கள் தேசத்தில் உருவாக்குங்க. நல்ல எஸ்தர் ராஜாத்திகளை எங்கள் தேசத்தில் உருவாக்குங்க ஆண்டவரே. அன்றைய தாவே நல்ல தாவீதுகளை தாவே எங்கள் தேசத்தில் உருவாக்குங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் எங்கள் தேசம் இன்னும் அதிகமான நன்மையை பார்க்க உதவி செய்வீராக. ஆண்டரே இந்த தேசத்தில் ஆண்டவரே ஆண்டரை சுவிசேஷத்துக்கும் ஆண்டரை திருச்சபைகளுக்கு ஆண்டரை ஊழியர்களுக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எல்லா மாநிலத்தில் ஆண்டரை தேவனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டரே தாவே சுவிசேஷம் இந்த வருஷத்தில் அதிகமான இடங்களுக்கு செல்ல உதவி செய்யுங்க. அநேக திருச்சபைகள் உருவாகட்டும் ஆண்டவர். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவீராக. அன்றைய இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளியே செல்லுகிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. இன்னைக்கு அவங்க அன்றைய தாவே சாப்பிட்ற ஒவ்வொரு ஆகாரம் பலனாக இருக்கட்டும். எந்த ஒரு பலவீனம் வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள், வீட்டில் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு பலப்படுத்துவீராக. அன்றைய ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றைய வேலை இல்லாத பிள்ளை நல்ல வேலையை கொடுங்க. கால் ஃபார் லெட்டர்லாம் வர உதவி செய்யுங்க. எல்லா கர்ப்ப தடையை எடுத்து போடுங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் சுகத்தோட பிள்ளை பெற்றெடுக்கட்டும். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே கடந்த 4 நாட்கள் ஆண்டவரே சபையில் ஆண்டவரே சபை விசுவாசிகள் கூடி வரவும் ஆண்டவரே தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக ஜெபிக்க உதவி செய்திருக்கிறேன். இந்த நாளிலும் இன்று மாலை 6 மணிக்கு ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. யார் ஆண்டவரே
ஆண்டவரே கர்த்தாவே விடுபடக்கூடாது. எல்லாரும் குடும்பமாய் கொண்டு வாங்க. இதனால தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் ஆண்டவரே கர்த்தாவே எடுத்து செல்வதற்கும் அடுத்த பணியை கர்த்தாவே செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்தவனுமா செபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால கர்த்தாவே வருகிற எல்லா காணிக்கைகள் தசமால் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே நிறைவான பலன் நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. இந்த வாரத்தில் நடக்கிற கர்த்தாவே எல்லா கர்த்தாவே மென்ஸ் ஃபெலோஷிப்பை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அது மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆண்டவர் ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே காலையில் நடக்கிற 3 ஆராதனை, மாலையில் நடக்கிற கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஐடி ஃபெலோஷிப் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஈவினிங் நடக்கிற ஆராதனையை பொறுப்படுத்திக் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருந்து வழி நடத்திவிடுமா ஜெபிக்கிறேன். அன்று மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. இன்னைக்கு நல்ல ஃப்ரீ நாள் தான். காலையில் என்ஜாய் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, சபை மக்களுக்கு ஈவினிங் 6 o'clock எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. போன சண்டே வராதவர்கள், கடந்த 4 நாள் மீட்டிங்கில் வராதவங்க எல்லாரும் கண்டிப்பாக இன்றைக்காவது கண்டிப்பாக வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்கள், வெளியில் இருக்கிறவர்கள், மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க, மற்ற இடத்துல இருக்கிறவங்க, நீங்கள் என்னோடு பேசணுன்னா இப்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த தொலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம், எந்த ஏரியா, உங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 வீக்குக்குள்ளதாக உங்களோடு நான் பேசுகிறேன். 1 வாரம் டைம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நான் பேசுகிறேன். கண்டிப்பாக பேசுவேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ண நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஸோ அதனால் என்னோட பேசணும்னா இந்த நம்பரை தயவுசெய்து குறித்துக் கொள்ளுங்கள். என்னோடய பர்சனல் நம்பர். அதில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. கர்த்தர் உங்களோட கூட வழி நடத்துவாராக. God bless you.